வணக்கம். ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த ட்ராவல் ஸ்டோரீஸ் எல்லாமே என்னோட மார்கழி கோலம் கூட கனெக்ட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் இல்லையா? ஸோ ஜனவரி 9த் அன்னைக்கு இந்த மாயிலை கோலம் தான் போட்டிருந்தேன். இது கூட கனெக்ட் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு எந்த ஸ்டோரியும் இல்ல. அதனால அங்க சாப்பிட்ட ஸ்நாக்ஸ், மத்த சாப்பாடு பொருள்லாம் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சாக்லேட் தான். இது வந்து போர்பன் பிஸ்கெட் இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் ஒரு சாக்லேட் கோட் குடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பிஸ்கெட்டு. இது வந்து 10 பீஸ் இந்த பாக்ஸ் இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க தனித்தனி பீஸா. இது வந்து ₹450. சாக்லேட் பூசிய பிஸ்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அது 3 லாங்குவேஜ்லயுமே போடுவாங்க. அதே மாதிரி சால்ட் கன்டென்ட், சுகர் கன்டென்ட், ஃபேட் கன்டென்ட் இது 3மே தனியா ஒரு கலர்ஸ்ல வந்து போட்டு ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த அடுத்து வந்து இந்த எள்ளு உருண்டை இது செம்ம டேஸ்ட்டா இருந்தது. முதல்ல சாப்பிடுறதுக்கு வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, அது ஒரு மாரி கசக்குற மாரி காரமா இருந்தது. அதுக்கப்புறம் அத படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது வந்து சீரகம், மிளகு, நல்லெண்ணெய் அப்படிலாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. அதோட விலை வந்து ₹250. அது ஒரு பாக்கெட்ல வந்து 4 தான் இருக்கும். அது வந்து ₹250. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. ரொம்ப இனிப்புலாம் இல்லாம கரெக்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கருவாடு தாங்க. வெரைட்டியா கருவாடு இருக்கும். மோஸ்ட்லி மாசி கருவாடு தான் அங்க ஃபேமஸ். மாசி கருவாடு சம்பல்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வடகம். இதுல வந்து வேப்பம் பூ இருக்குல்ல, அத வச்சு வடகம் பண்ணியிருக்காங்க. சீரகம், உளுந்து, சில்லி இது 3த்தையும் 4த்தையும் போட்டு வடகம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து சாப்பாடுல கலந்து சாப்பிடுறது, அப்படி இல்லன்னா குழம்புல போடுறது அப்படின்னு சொன்னாங்க. நெறைய கருவாடு வந்து இங்கருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வேற வேற நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விலைலாம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 20,000, 30,000 அந்த மாரி ரேஞ்சுல சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரான், ட்ரை ஃபிஷ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எள்ளு மிட்டாய் இருக்குல்ல, எள்ளும் பனக்கருப்பட்டியும் சேர்ந்து செய்யறத வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்ல வந்து போட்டு வச்சிருந்தாங்க அங்க. இந்த பேக்கேஜுமே வந்து ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. பழைய காலத்து மாடல் மாதிரி. அதுலயுமே அதனால வீடியோ எடுத்திருந்தேன். சம்பல் வந்து தேங்காய், காஞ்ச மிளகாவெல்லாம் அரைச்சு, பச்சை வெங்காயம் அந்த மாரிலாம் அரைச்சு ஒரு ரெசிபி மாதிரி செய்றாங்க. சாப்பாடுக்கு, டிஃபனுக்கு, பரோட்டாக்கெல்லாம் கூட தொட்டுக்கிறாங்க. அதுல வந்து நான்வெஜ் ஆட் பண்றது வந்து பிரைமரியான நான்வெஜ் வந்து இதுதான் கருவாடு வச்சு தான் செய்றாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த மாரி குட்டி குட்டி பாக்ஸஸ்லலாம் கூட வந்து இந்த மாரி போட்டு வச்சிருக்காங்க. பாக்கெட்டாவே வந்து சம்பல் வந்து கிடைக்குது. அது அப்படியே டைரக்ட்டா வந்து எண்ணெயில பொரிச்சுட்டு, அந்த மசாலா எல்லாம் கலந்திருக்கும். டைரக்ட்டா எண்ணெயில பொரிச்சு நம்ம வந்து சாப்பாட்டுக்கோ, இல்ல டிஃபனுக்கோ வந்து தொட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, காய் வந்து வித்தியாசமா இருந்தது. கறி பலா அப்படின்னு சொல்லிட்டு, பலாக்காயே வந்து நம்மள ஒரு பெரிய மாங்காய் சைஸ்க்கு இருந்தது. அவ்வளோதான் இருந்தது. அது வந்து பொரியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நீட்டு பூசணிக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு வந்து வெள்ளரிக்கா அப்படி இல்லன்னா புடலங்கான்னு சொல்லலாம். ஆனா இது வந்து நீட்டு பூசணிக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கறி பலான்னு ஒண்ணு. அது வந்து பலாக்காயும் ஒரு மாங்காய் சைஸ்க்கு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த இது இருந்தது. அது வந்து பொரியல் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் துபாய் பூசணிக்கான்னு வந்து ஒரு இது வந்து வித்தியாசமா இருந்தது. நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஆனா நான் வந்து சென்னையில பார்த்தது கிடையாது. துபாய் பூசணிக்கா. அது வந்து வித்தியாசமா இருந்தது. ஸ்ரீலங்கால இருக்கும்போது ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக போயிருந்தோம். அங்க வந்து அதுக்கு இடியாப்பத்துக்கு வந்து அந்த கருவாடு சம்பல் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த கருவாடு டேஸ்ட்டே தெரியல. நல்ல டேஸ்ட்டா இருந்தது. ஏதோ வித்தியாசமா இருந்தது. நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் எங்கேயோ ஒரு கருவாடு ஸ்மெல் வருதேன்னு பார்த்தா, அப்புறம் அது மாசி கருவாடு சம்பல்.